வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். நாளை 2026 புத்தாண்டு கொண்டாட்டம். சென்னையில் பாதுகாப்பு பணியில் 19,000 போலீசார். இன்றும் நாளையும் பொதுமக்கள் கடலில் இறங்க தடை. வான் தகவல் தொடர்பு கருவிகளை தயாரிக்க இந்திய விமானப்படை சென்னை ஐஐடியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். கும்பகோணம் தாராசுரம் கோயிலில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மனைவியுடன் சுவாமி தரிசனம். 2026 புத்தாண்டு கொண்டாட்ட முன்னெச்சரிக்கை டெல்லியில் 285 பேர் கைது. ஆயுதங்கள், போதைப் பொருட்கள், பணம் பறிமுதல். டாடா எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீ விபத்து. 2 ஏசி பெட்டிகளில் தீயில் கருகிய நிலையில் விஜயவாடாவைச் சேர்ந்தவர் உயிரிழப்பு. கரூர் ஹோட்டல் உரிமையாளரின் கார் வைர நகைகளை அபகரித்து கொலை மிரட்டல். டிவி நடிகை ராணி மீது போலீசார் வழக்கு பதிவு. டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக ரெட் அலர்ட் விடுப்பு. 128 விமானங்கள் ரத்து. 100க்கும் மேற்பட்ட ரயில்கள் நீண்ட நேரம் தாமதமாக வந்து சேர்ந்தன. கால்பந்து வாழ்க்கையில் 1000 கோல்களை அடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். போர்ச்சுகல் அணி வீரரும் கால்பந்து ஜாம்பவானுமான கிறிஸ்டியானோ ரொனால்டோ தகவல். தனது வகுப்பு தோழியான அவியா பெக்கை மணக்கிறார் பிரியங்கா காந்தியின் மகன் ரெஹான். திருமண நிச்சயதார்த்த விழாவில் ராஜஸ்தானின் ரத்தம்பூரில் நடத்த முடிவு. பெங்களூரில் பிரபல சின்னத்திரை நடிகை நந்தினி தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. உலக விரைவு செஸ் போட்டியில் வெண்கலம் வென்றார் இந்திய வீராங்கனை கோனேரு ஹெம்பி. தொடர்ந்து வெற்றிகளை குவிக்க வாழ்த்துக்கள் என பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.